1 பேதுருவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 9லேருந்து 11 வசனங்கள். 1 பேதுரு 3, 9லேருந்து 11 வசனங்கள். சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆசீர்வதியுங்கள். போதும். இல்லை நான் பார்க்கிறோம், கர்த்தர் சொல்றாரு, பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் சொல்லுகிறாரு கர்த்தருடைய வார்த்தையை, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அடுத்து, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன்னாவையும் விலக்கி காத்து பொல்லாப்பு விட்டு நீங்கி. அதாவது 3 காரியங்கள் நமக்குரிய காரியங்களாக இந்த வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, 1, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. என்னது உங்களுடைய அழைப்பு? என்னது? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர் நீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய சிந்தனையில் இருக்க வேண்டிய விஷயம் தான், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன். நான் அப்படிதான் வார்த்தையை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தான் என்னை அழைத்திருக்கிறீங்க என்று அறிக்கை செய்வேன். ஏதாவது ஒரு குறைவு, முந்தி உள்ளதை விட குறைவு வர்றது போல எனக்கு தோணிச்சு அப்படின்னா, அப்போ நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆண்டவரே, நீதிமானுடைய பாதை நடுப்புகள் வரைக்கும் அதிகம் 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 அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போன்றது பிரகாசம் உள்ளதுதான். நீ அது என்னது? அதிகமாகிக்கொண்டே இருக்குமே தவிர குறைவாகிறது இல்லை. அந்த வார்த்தையில் நான் அறிக்கை பண்ணுவேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் குறைவு வருகிறது போல காணப்படலாம். ஆனால் நிச்சயமா நீங்க இந்த வார்த்தைகளை நம்புனீங்கன்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். உங்க அழைப்பு என்னதான்? ஆசீர்வாதத்தை. we are not a loser, we are winners. Hallelujah. we are not the losers, we are winners. நாம் இழக்கிறவர்கள் அல்ல. ஒருவேளை ஆண்டவரை பற்றி கொண்டு வந்த பொழுது ஒரு சில காரியங்களை இழந்திருக்கலாம். நான் சொன்ன தெரியுமா, ஆண்டவரை உண்மையாய் பற்றி கொண்டு வருகிறவர்களுக்கு சில சமயங்களில் ஆரம்ப நாட்களில் அநேகத்தை என்ன செய்வாங்க? இழப்பாங்க. ஏன்னா கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிற வேண்டாத காரியங்களை என்ன செய்கிறார்? அவர் அகற்றுகிறார். மீன் வாங்கும்போது என்ன செய்கிறாங்க? அதில் இருக்கிற வேண்டாத இதெல்லாம் என்ன செய்கிறாங்க? மீனோ மட்டனோ சிக்கனோ அது வேண்டாத காரியங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? எடுத்து போடுறாங்க. அது நமக்கு தேவையில்லை. கடைக்காரன் தெரியுது, அது நமக்கு தேவையில்லை. அதை போட்டு சாப்பிட்டா அது கசப்பா மாற வாய்ப்பு இருக்கு, அது நமக்கு விஷமா மாற வாய்ப்பு இருக்கு, ஒரு சில பார்ட்ஸ் மீன்லையோ சிக்கன்லையோ. அதனால என்ன செய்யறாங்க? அதை கழித்து போடுறாங்க. இப்போ கர்த்தர் சில வேளைகளில் நாம் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதோ, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதோ, அல்லது ஒரு புதிதான ஒரு காரியத்தை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது, அல்லது ஊழியத்துக்காக நாம் நல்லா ஊழியத்துக்கு வந்த புதுசில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வரும்போது ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்களோடு அனுப்பினா, உன்னை அப்படி ஆக்குவேன், உன்னை இப்படி ஆக்குவேன், அப்படி பூன்னாரு ஆண்டவர். ஆனால் வந்து பார்த்தா நிறைய காரியங்கள் இருக்கிறது என்ன ஆயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்குது. மரியாதை போகுது, மதிப்பு போகுது, இருக்கிற பணமும் போகுது, எல்லாம் போகுது. கடைசியில் எப்படி நிற்கிறோம்? ஓட்டாண்டியா நிற்கிறோம். ஆனால் நம்பி வந்தது எப்படி? கர்த்தர் என்னை அப்படியாக வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய், உன்னை அப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அங்கே அவன் கிழிச்சிட்டு இருப்பான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறாரு? பெருமைப்படுத்துவேன். இங்கே அவன் நம்மை இழிவுபடுத்திட்டு இருக்கிறான். அப்போ கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம், ஆனால் ஊழியத்துக்கு வந்த புதுசில் நடந்ததும் வேற, எல்லாமே வித்தியாசமா.
அப்போ என்ன நினைச்சுக்கணும்னா, உங்களை ஆசீர்வதி கத்தர் சித்தம் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு தேவையில்லாத என்ன செய்கிறார்? உங்களை விட்டு எடுத்து போடுகிறார். கழிவுகளை பூரா என்ன செய்கிறார்? எடுத்து போடுகிறார். கழிவுகளை எடுத்து போட்டு உங்களை சுத்தமாக்குகிறார். அல்லேலூயா. நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம், இந்த பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும் என்ற அந்த வார்த்தை குறித்து பார்க்கும் பொழுது, அந்த சகரியா புஸ்தகத்தில் ஒரு மனுஷனை குறித்து பார்த்தோம். யாரு? யோசுவா என்ற அவன் ஒரு பிரதான ஆசாரியன். வாசிங்களா 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். நோக்கி என்றார், களைந்து போடுங்கள். நம்ம மேல இருக்கிற, நம்ம பக்கத்தில் இருக்கிற, நம்மை சுற்றிலும் இருக்கிற அழுக்க பூரா என்ன செய்கிறார் ஆண்டவர்? களைந்து போடுகிறார். களைந்து போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த களைந்து போடுற நாட்கள் தான் அந்த ஆரம்ப நாட்கள். நான் சொன்னேனே, ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பம், ஊழியத்தின் ஆரம்பம். கர்த்தர் எதை நமக்குள்ள பெரிய காரியத்தை ஆரம்பிக்கிறாரோ, ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள, நமக்கு நம்மை சுற்றிலும் நமக்குள்ள நம்ம மேல இருக்கிற அழுக்க பூரா என்ன செய்கிறாரு? கழித்து விடுகிறார். களைந்து போடுங்கள் என்றார். அதுக்கப்புறம் களைந்து போட்டாங்க. அப்புறம் சொல்றார் பாருங்க, பார் நான் உன் அக்கிரமத்தை, அதெல்லாம் அக்கிரமங்கள், அதெல்லாம் தேவையில்லாதவைகள், அதெல்லாம் கர்த்தருடைய ஒழுங்குக்கு அப்பாற்பட்டவைகள். என்னது அக்கிரமம்? என்னது? ஒழுங்குக்கு அப்பாற்பட்டதானே. கிரமம் என்னது? ஒழுங்கு. அக்கிரமம்னா ஒழுங்குக்கு, தேவனுடைய ஒழுங்குக்கு அப்பாற்பட்டவைகளை போறான் நம்மை விட்டு எடுத்து போடுகிறார். உன்னையிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பேன். இன்னைக்கு அப்படிதான் சொல்றாரு. ஒரு சில வேலைகள்ல உங்களை விட்டு ஒரு சில காரியங்களை எடுத்து போடுறார் கர்த்தர். இது தேவை. நமக்கு அது பெருசா தெரியுது. ஒரு சில மனிதர்கள் நம்மை விட்டு போதும், ஐயோ ஐயோ எங்க அம்மா, ஐயோ எங்க அப்பா, ஐயோ எங்க அண்ணன், ஐயோ எங்க தங்கச்சி, அவங்களாம் நம்ம விட்டு போறாங்களே, தூரம் போறாங்களே. உன்னை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. யோசுவாவை போல உன்னை என்ன செய்து கொண்டார்? தெரிந்து கொண்டார். உன் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்க செய்த, உனக்கு அக்கிரமம்னா அவங்க அக்கிரமம் அல்ல, உனக்கு தேவையில்லாத காரியங்கள். அல்லேலூயா. உன்னை தேவன் நடத்துவதற்கு, அந்த ஒழுங்குக்கு சம்பந்தமில்லாத காரியங்கள் என்ன செய்கிறார்? அதுதான் முக்கியம். தேவன் உங்களை நடத்து பாருங்க. ஆபிரகாம ஆண்டவர் அழைத்தார். அழைக்கும் போது சொன்னாரு, நீ உன் தகப்பன் விட்டு என்ன செய்ய, நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிறது. அப்பதான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. எல்லாம் எனக்குள்ள இருக்கணும், எல்லாம் என் கூட இருக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னா அது முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா நண்பர்களும், பழைய நண்பர்கள் பூரா என்ன செய்யணும்? என் கூடவே இருக்கணும். எல்லா பழைய ஆட்கள் பூரா என் கூடவே இருக்கணும். எல்லாம் கூடவே இருந்துச்சுன்னா நீ புது ஆள் இல்லை. ஆண்டவர் சொன்னார்ல, பைபிள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரல்ல, நீங்க ஒரு புதிய சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறீங்க? நீங்க புதிய சிருஷ்டி. எல்லாம் புதிதான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின்னு. அருமையான இந்த வார்த்தையில நான் பேசணும்னு நினைச்சு வரல. கர்த்தருடைய ஆவியான யாரு கூட பேசி கொண்டு இருக்கிறார். எல்லாரும் என் கூட இருக்கணும். உன்னை விட்டு விலகி போறாங்கன்னா கர்த்தர் விளக்குகிறார். நல்லா ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு ரொம்ப நண்பர்லாம் இருந்தேன். ஒன்னா படுத்து தூங்குவோம், ஒன்னா எந்திப்போம், ஒன்னா அங்க போவோம், ஒன்னா அங்க வருவோம். அப்படி இருந்த நண்பர்களை பூரா அங்கங்க தூக்கி போட்டார் ஆண்டவர். அப்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. இவன் அங்க போயிட்டான், அவன் அங்க போயிட்டான், ஒருத்தன் அந்தமான் போயிட்டான், 2 பேர் சென்னைக்கு போயிட்டான். ஒன்னாவே சுத்திக்கிட்டு, ஒன்னாவே தண்ணி அடிச்சு, ஒன்னாவே சிகரெட் அடிச்சு, ஒன்னாவே பிள்ளைங்களை கேலி பண்ணி, ஒன்னாவே அலைஞ்சோம். வினாயிட்டான், அவன் தூக்கி தூரப்பட்டாரு. அப்ப கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் நாள் கழிச்சு அப்பதான் புரிஞ்சு எதுக்கு தூக்கி போட்டாருன்னு. அவன் இன்னும் அதே தண்ணியில இருக்கான், அவன் இன்னும் அதே பழக்க வழக்கத்துல இருக்கான். ஆனா கர்த்தர் நம்ம என்ன செய்யிட்டாரு? புது சிருஷ்டி ஆக்கிட்டாரு. இப்ப அவன் கூட இருந்தோன்னா நான் எப்படி இருந்திருப்பேன் எனக்கு தெரியாது. நான் இப்ப பாக்குறேன், ஒரு சில ஆட்கள் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஆனா இன்னும் பழைய நண்பர்களோடைய, பழைய ஆட்களோடைய அவங்க பழக்கம் விட்டு போயிடக்கூடாது. என்ன செய்யுது? விட்டு போயிடக்கூடாது. அப்படின்னா நீ புது சிருஷ்டி ஆக முடியாது. தேவன் உன்னை ஒரு முறை புது சிருஷ்டி ஆக்கிட்டாரு.
நீ இயேசுட்ட வந்தவொடனே எப்படி ஆக்கிட்டாரு? நீ அதை கண்டினியூ பண்ணனா, அல்லது நீ அந்த அந்த புது சிருஷ்டியான அந்த காரியத்தை, அந்த அந்த ஹோலினஸ் கர்த்தர் உனக்கு ஹோலினஸ் கொடுத்தாரு. நீயா பரிசுத்தமாவதில்லை. எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ அப்போதே உனக்கு பரிசுத்தத்தை கொடுத்தாரு. அதை மெயின்டைன் பண்ணுவது யார் கையில் இருக்குது? இன்னும் பழையாள் கூடயே தான் போய் தூங்குவேன், பழையாள் கூடயே தான் போய் படுப்பேன், பழையாள் கூடயே தான் போய் சுத்துவேன். இப்படி நாம இருந்தோம்னா நாம தேவனுக்கு பிரியமான புது சிருஷ்டியா ஆக முடியாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்கன்னா அந்த யோசுவா பார்த்து சொல்றார் பாருங்க. 3-4 வசனங்களை வாசிங்க. சகரியால தூதனுக்கு முன்பாக நின்றான். சுத்தமான பாகியை வைங்க, தலைப்பாக சுத்தமான பாகியை வைங்க. அடுத்து அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். அப்போ இந்த யோசுவா அவன் நல்ல வஸ்திரத்தை தரிப்பிப்பதற்கு கர்த்தரால் கொடுக்கிற வஸ்திரம். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது வந்து மனுஷன் கொடுக்கிற துணி அல்ல, மனுஷன் கொடுக்கிற வஸ்திரம் அல்ல. கர்த்தர் கொடுக்கிற அந்த வஸ்திரத்தை, அந்த நல்ல ஆசீர்வாதங்களை, அந்த நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரம் எடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அழுக்கு வஸ்திரம் என்பது அது சாதாரணமான நம்ம உலகத்தில் இருக்கிற இந்த அழுக்கா போடுறமே அந்த வஸ்திரத்தை குறித்து சொல்லப்படவில்லை. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். அல்லேலூயா. அது என்ன செய்யப்பட வேண்டும்? தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும்னா நீ போறதை பத்தி கவலைப்படாத, உன்னை விட்டு போறது குறித்து கவலைப்படாத. உன்னை கர்த்தர் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தனக்கு ஏற்ற பாத்திரமாக ஆண்டவர் உன்னை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வணைந்து கொண்டிருக்கிறார். அதுதான் முக்கியம். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஐயோ கர்த்தரிடத்துல வந்துட்டேன், இதெல்லாம் போகுது அதெல்லாம் போகுது, போகட்டும் போகட்டும், எல்லாம் எல்லாம் போகட்டும். கர்த்தர் கூட இருக்கிறாரா? ஆமென். ஜெபம் பண்றீங்களா? டெய்லி அப்படி பிரசன்னத்தை உணர்றீங்களா? வேத வசனம் படிக்கிறீங்களா? வேத வசனம் உங்களோடு பேசுகிறதா? போதுங்க, நீங்க ஆசீர்வாதமான பாதையில தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் கவலைப்படவே வேண்டாம். ஹல்லேலூயா. எல்லாம் உங்களை எடுக்கப்பட்டு போனாலும், உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போனாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு. இதெல்லாம் செய்றீங்களான்னு மட்டும் பார்த்துங்க. ஆலயத்துக்கு போவது, ஜெபம் பண்ணுவது, வேதத்தை வாசிப்பது, இதெல்லாம் ரெகுலரா பண்றீங்கன்னா எது உங்களை விட்டு போனாலும் கவலைப்படணும். இதெல்லாம் நான் செய்யல அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவலைப்படணும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய தொடர்பு இல்லாம, அல்லது இந்த வார்த்தையின் தொடர்பு இல்லாம, வார்த்தையின் சத்தம் இல்லாம நாம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அதுல சந்தேகமே வேண்டாம். அது முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நாம 1 பேதுருக்கு வந்துருங்க, இங்க வந்துருங்க. இப்ப நாம் வாசித்தோம், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு எல்லாம் எடுக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது, கவலைப்படாதீங்க. நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் அழைக்கிறாரு, அழைத்திருக்கிறார். ஆமென். ஒரு நாள் ஒன்று வரும், நீங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் திரும்ப தேவன் உங்களுக்கு பல மடங்கா கொடுப்பாரு. 1 மடங்கு இல்ல, 2 மடங்கு இல்ல, பல மடங்கு. யோபு குண்டான எல்லாம் அவனை விட்டு போயிட்டு, ஆனால் திரும்ப அவனை ரெட்டிப்பான மடங்காய் ஆசீர்வதித்தார். நீங்க யோபு முதல்ல இருந்த காரியங்களை வாசிங்க. முதல் 1, 2, 3 வசனத்துல, முதல் அதிகாரத்துல பாருங்க, வாசிங்க. எது ஆசீர்வாதம்லாம் அவனுக்கு இருந்துச்சுன்னு வாசிங்க. அடுத்து நீங்க கடைசி பகுதிக்கு வாங்க, 42ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க. கிட்டத்தட்ட எல்லாமே டபுள் மடங்கு ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. கர்த்தர் எண்ணி, நம்ம கடந்த நாட்கள்ல ஒரு வசனம் வாக்குத்தத்தமா கொடுத்தேன். டெய்லி ஆராதனையில, அதிகால ஆராதனையில, உன் அலைச்சல் கர்த்தர் என்ன செய்கிறார்? எண்ணி இருக்கிறார். உன் கண்ணீர் அவருடைய துருத்தியில். அதான் உண்மையான வார்த்தை. உன்னுடைய அலைச்சல்கள் பூரா எண்ணி வச்சிருக்கிற கர்த்தர், அவர் கணக்கு வைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. என்னது? அவர் கணக்கு வச்சிருக்கிறாருங்க. நீங்க கர்த்தருக்குள்ள வந்த பிறகு எதெல்லாம் இழந்தீங்க கணக்கு வச்சுக்கங்க. ஏன்னா அவர் உங்களை விட துல்லியமா கணக்கு பார்க்கிறவரு. அவர் எல்லாவற்றையும் ரெட்டிப்பான மடங்காய், ரெட்டிப்பான மடங்கு கூட இல்ல, இன்னும் பல 1000 மடங்காக உங்களுக்கு தேவன் திரும்ப கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணு மாத்திரம் எப்பொழுது உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். என்னன்னா,
நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் என்னை அழைத்திருக்க. தேவனுடைய அழைப்பு அல்ல, தேவன் நமக்கு தர விரும்புகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தர விரும்புகிறார். அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் நாம். சொல்லுங்க பக்கத்துல கை கொடுத்து, தேவன் உங்களுக்கு நிறைவானவைகளை தர விரும்புகிறார், அதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள். ஹல்லேலூயா. புரியுதா? புரிஞ்சுங்க. அடுத்து தேவன் நமக்கு தருகிறது அல்லது நமக்குள்ள கர்த்தர் வைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். போதும். அடுத்து கர்த்தர் என்ன செய்கிறாரா, தம்முடைய ஜீவனை நமக்குள்ள வைக்கிறாரு. அந்த ஜீவனை நீங்க விரும்புங்க. ஹல்லேலூயா. அவருடைய ஸ்பிரிட், அவருடைய லைஃப். நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் அது எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவர் ஆவியாய் இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். அவர் ஜீவனாய் இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவனை விரும்புங்க. உங்க வாழ்க்கை உயிருள்ள நாளெல்லாம் ஜீவனுள்ள வாழ்க்கையா மாறும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். சொல்லுவோமா? வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தமக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. எல்லோரும் இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரை கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். அல்லேலூயா. ஜீவனை விரும்புங்க. கர்த்தருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஜீவன் வாழ்ந்திருக்கணும். வாசிங்க 1 யோவான் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல வாசி பாத்தீங்கன்னா 11-12 வசனங்கள் வாசிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன், அந்த சாட்சி குமாரனை உடையவன், ஜீவன் உடையவன். போதும். அப்போ தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவன் அப்படின்னாவே அது பரலோகம் தான், உண்மைதான். ஆனா பரலோகத்துக்கான போவதற்கான அந்த ஜீவனை ஆண்டவர் இப்பவே தந்துட்டாரு. அதனால இப்ப தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுல வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், தருவார். அப்படிதானே? தந்திருக்கிறார். நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், தருவார். தந்திருக்கிறார், தருவார். தந்திருக்கிறார். தந்திருக்கிறாரா தருவாரா? தந்துட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? தந்துட்டாரு. இப்ப தந்திருக்கிறாரு நமக்கு. அல்லேலூயா. இது 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கிறிஸ்தவர்களான இப்படிதான் சொல்லியிருப்பாங்க, நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். 5ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க, நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமளே தான் சொல்ல போறோம், தந்திருக்கிறார். இன்னும் நாட்கள்ல வரப்போகிற பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வருங்கால சந்ததி எல்லாம் என்னதான் சொல்ல போறாங்க? தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவருடைய ஜீவனை, அவர் ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனை எனக்குள்ள தந்துட்டாருங்க. இந்த ஜீவன் சாதாரண ஜீவன் அல்ல, இந்த ஜீவன் வாழ வைக்கிற ஜீவன். அல்லேலூயா. நித்திய நித்தியமா இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்திருப்போம். இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. அதனால ஒரு பாட்டு சொல்லுவாங்களா, விசுவாசி என்றென்றும் வனம் பூமி ஒளிந்து
வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. உலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறது. அதே ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறது. சாதாரண ஜீவன் அல்ல, அது நமக்குள்ளே சிருஷ்டிக்கிற ஜீவன். நமக்குள்ள இருந்து பாருங்க, நீங்க ஏதேன் தோட்டத்துல ஒரு 4 நதி ஓடிச்சான். என்ன நதிலாம் வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிங்களேன். ஏதேன் தோட்டத்துல 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் 10 வாசிங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு போதும். இதுல பார்க்கிறோம், அந்த 4 ஆறு இதெல்லாம் பைசோன், அடுத்து கீகோன், அடுத்து இதக்கேல் டைக்ரீஸ் அப்படிம்பாங்க. யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் சொல்லுவாங்க. எகிப்து தேசம், எகிப்து தேசத்தில் இருக்க அந்த நதிகள் யூப்ரட்டிஸ், ஐப்ராத்து இருக்குல்ல, அதுல யூப்ரட்டிஸ். ஆமா, 4வது வந்து ஐப்ராத்து, அந்த மேல 3ஆம் ஆற்று மேல, அங்க 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத், அதுதான் யூப்ரட்டிஸ். இதக்கேல் என்றால் டைக்ரீஸ், இன்னும் பைசோன், கீகோன் அப்படின்லாம் 6 இருக்குதான். இப்போ இந்த பைசோன் என்ற ஆத்துல இருந்து வர்ற அந்த தண்ணி ஓடுற இடம்லாம் என்ன விளைஞ்சிச்சான்? பொன் விளைந்ததான். அல்ல, நான் ஐயாவே இதை ஆச்சரியப்பட்டிருக்கேன். என்னன்னா, பொண்ணு வந்து ஆக்சுவலா அது ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, இந்த மரம் செடி கொடிகள் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் கீழே போய் மண்ணுக்கு கீழே போய், கீழேனா கீழே போய், அதனாலதான் பொண்ணு எடுக்கிறது எங்கே போய் எடுக்கிறாங்க? சுரங்கத்துக்குள்ள தோண்டி எடுக்கிறாங்க. அந்த சுரங்கம் திடீர்னு விழுந்து மூடி நிறைய பேர் செத்து போறாங்க அப்படிலாம் கேள்விப்படுறோம். நம்ம இந்த இங்க இருக்கிற கர்நாடகாவில் இருக்க, அதுக்கு பேர் என்ன பேரு? கேஜிஎஃப், கோலார் கோல்ட்ஃபீல்டு. அங்க இன்னும் ஃபாரின்லாம் நிறைய கோல்ட்ஃபீல்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே சுரங்கத்துக்குள்ள தான் இருக்குது. ஏன்னா அவ்வளவு ஆழத்துல தான் தங்கம் கிடைக்கும். அப்போ அந்த தங்கம்லாம் எப்படி விளையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து இந்த மரம் செடி கொடிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கீழே விழுந்து மக்கி கீழே போய், அதுதான் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அப்படி மக்கி அதுதான் தங்கமாகுதான். அல்லேலூயா. நீங்க கழுத்துல பெருமையா போட்டிருக்கீங்களா, காதுல கழுத்துல, அதெல்லாம் என்னது? மரம் மட்டை, அப்படிதான் நினைக்கணும். நாம சந்தோஷமா இருக்கு போடுறது, அது தப்பு இல்லை. ஆனா என்ன செய்யணும், அது மேல நம்ம முழு நம்பிக்கை வச்சிடக்கூடாது. தங்கம் 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 அப்படி இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நல்லா போடுங்க, பிரச்சனையே இல்லை. நல்லா செயினை போடுங்க, வளையல போடுங்க, எல்லாம் போடுங்க. ஊழியத்துக்கு அப்பப்போ கேட்டோன்னா டக்குன்னு தூக்கி கொடுங்க. இங்க இருக்க டபக்குன்னு காணிக்க பெட்டிக்கும் வர்றதுக்கு ரெடியா இருக்கணும். கர்த்தர் சொல்லணுங்க, நான் சொல்லி நீங்க கொடுக்க கூடாது. கர்த்தர் சொல்லணும், கர்த்தர் ஏவணும், இருக்க கூடாது. கை அப்படி போகணும். ஐயோ, கை ஆண்டவர் கையை இப்படி கொண்டு போவாரு. ஐயோ, கழுத்துல காதுல கொண்டு போற. ஐயோ,
தடுத்தாலும் கர்த்தர் திரும்ப திரும்ப கொண்டு போனான்னா பிடுங்கி எடிஞ்சு போட்டுருங்க. வெளியே இல்ல, பெட்டிக்குள்ள. அல்லேலூயா. நான் என்ன ஆச்சரியப்பட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணு வெள்ளி எல்லாம் இப்படிதான் விளையிறது. பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் மரம் மட்டெல்லாம் கீழே போய் அதுதான் பண்படுத்தப்பட்டு அது என்ன ஆகுது? தங்கமாகுது, வெள்ளியாகுது. ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கேருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோல் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். இந்த தண்ணி ஓடுறனால பொண்ணு விளையுதாங்க. கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் எப்போதும் இந்த நகை போடக்கூடாதுன்னு பேசுறவங்கள்ட்ட தான் பேசுவேன். எதுக்கு ஆண்டவர் இதை முக்கியப்படுத்தணும்? பொண்ணு பெருசு இல்லை. பரலோகத்திலிருந்து பொண்ணை நாம காலில் மிதிப்போம். அதனால நீங்க கழுத்துல காதுல பொண்ணை போடாதீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்ட், நான் தப்பு சொல்ல. ஆனால் ஏன் ஆண்டவர் பொன் விளையும் கோமைதக்கு கல் விதையும் விளையும் ஏன் போட்டிருக்கிறார்? முக்கியப்படுத்தி பொண்ணு விளையேற பெற்றங்கிறனால தான் போட்டிருக்கிறாரு. அதனால பொண்ணு போடுறது தப்பு இல்லைங்கிற. பொண்ணு மேல அதிக ஆசை வைக்கிறது தான் தப்பு. அல்லேலூயா. என்னது? பொண்ணு மேல அது இல்லாட்டா நினைவெல்லாம் அதான். எப்போ கல்யாணம் போவோம், எப்பொழுது ஜாய் ஆளுக்காசு போவோம், எப்போது ஜாய் ஆளுக்காசு பாருங்க, அந்த கல்லாம் நிக்கிட்டு போறாங்க அப்படி நினைக்கிறது தான் தப்புங்கிற. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறப்போ நீங்க போங்க, வாங்கி போடுங்க, தவறில்லை. அந்த நம்பிக்கை அல்லது அந்த ஆசை, அந்த பேராசை தான் தவறுங்கிற. நீங்க போடணும்னு நினைங்க, ஆண்டவர் எப்போ கொடுப்பாரோ நானும் போடுவேன். அதுவரை கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருப்பேன். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு நதி ஓடிச்சாங்க. அந்த நதியில எல்லாத்தையும் உண்டாக்குகிற அத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தது. அல்லேலூயா. ஜீவ நதி. ஆமென். என்னது? ஜீவநதி. ஜீவநதி நம்முடைய மாநில தமிழ்நாட்டிலே 1-2 தான் உண்டு ஜீவநதி. நம்முடைய தாமிரபரணி அது ஒரு ஜீவநதி. வேற என்னது? காவேரி சொல்லாமோ? காவேரி, வைகை ஆறுலாம் அதெல்லாம் ஜீவ நதின்னு கேள்விப்பட்டது எனக்கு தெரியல. எனக்கு வைகை ஆறுலாம், தாமிரபரணி ஜீவநதி என்று சொல்லலாம். ஜீவநதி என்றால் அது எப்பொழுதும் என்ன செய்து கொண்டே இருக்கும்? ஓடிக்கொண்டே இருக்கும். எப்பொழுதும் அதனுடைய ஆசீர்வாதம் குறைவதே இல்லை. அதை போலதாங்க தேவன் எனக்குள்ள ஒரு ஜீவன் வச்சிருக்கார் பாருங்க. இது எனக்கு ஆசீர்வாதத்தை தந்து கொண்டே இருக்கிற நதி, எனக்கு சந்தோஷத்தை தந்து கொண்டே இருக்கிற நதி. அதனால ஜீவனை விரும்புங்க. அப்ப விரும்பினா என்ன செய்யும்? அந்த ஜீவன் செழித்து ஓங்கி வளருவதற்காக உங்கள் வாழ்க்கையில அதிக பிரயாசத்தை எடுங்க. சொல்றாருல, ஜீவனை விரும்புங்க. நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது. அடுத்து, அந்த ஆசீர்வாதத்தை உனக்குள்ள விளைவிக்கிற ஜீவனை விரும்பு. ஹல்லேலூயா. தேவனை தேடு, ஜீவனை விரும்பு, தேவ பிரசன்னத்தை தேடு. உனக்கு இப்ப உள்ளதை பிடிச்சுக்கிட்டு இவங்க இருந்தா போதும், இது இருந்தா போதும், இந்த ஆசீர்வாதம், இந்த தங்க இருந்தா போதும், இந்த வீடு இருந்தா போதும், இந்த கோல்டு இருந்தா போதும், இந்த சம்பளம் இருந்தா போதும், இவ்வளவு வந்துட்டா போதும். நம்ம நினைப்பெல்லாம் எங்க இருக்குது? அது மேல. உங்க நினைப்பெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கணும் தெரியுமா? இந்த ஜீவன் மேல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறார், உனக்கு ஜீவனாய் இருக்கிறார். அதை விரும்புங்க, அந்த ஆசீர்வாதத்தை விரும்புங்க. அவர் உனக்குள்ள இருந்தார் என்றால் அது ஒரு பெரிய நதி. இயேசு சொன்னார்ல, தாகமா இருக்கிற இடத்துல வந்து பானம் பண்ண கடவன். என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீ ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்ப. அதை சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன செய்யணுமா? உனக்குள்ள ஜீவன் இருக்குது, ஜீவ நதி இருக்குது. பைபிள்ல நீங்க எசேக்கியேல் புத்தகத்துல நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல சொல்றாரு பாருங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். 47ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க. 47:1. பின்பு எங்கிருந்து புறப்படுது தண்ணி? ஆலயத்தின் வாசப்படியிலிருந்து புறப்படுற தண்ணி. இந்த தண்ணி என்ன செய்தான்? அடுத்து வாசிங்க. 9.
சம்பவிப்பது என்னவென்றால், பாருங்க, ஆலயத்திலிருந்து ஒரு தண்ணி புறப்பட்டு வருது, அது நதியாகிறது. அந்த நதி என்ன செய்தான்? அது போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கிற, வாழுகிற, சும்மா வாழ்ந்து கொண்டிருக்குது. அது ஒரு லட்சியம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறது, சந்தோஷம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறது, சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்திலிருந்து புறப்படுகிற நதி அப்படியே போகுது. அது போகிற இடமெல்லாம் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைப்பு உண்டாங்க. உனக்குள்ள இருக்கிற ஜீவன் எப்படி மற்றவர்களுக்கு பிழைப்பு கொடுக்கிற ஜீவன். உன்னை முதல்ல பிழைக்க வைக்கிறது, உன்னை முதல்ல ஆசீர்வதிக்கிறது. அடுத்து அந்த ஜீவன் என்ன போகுது? நீ பேச பேச, நீ ஜெபிக்க ஜெபிக்க உனக்குள்ள இருந்து ஜீவன் புறப்பட்டு போகுது. இந்த ஜீவ தண்ணீர் என்ன செய்யுது? போகிற இடமெல்லாம் இருக்கிறதெல்லாம் அது ஆரோக்கியப்பட்டு பிழைக்குமா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க ஒருத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போகுது. நீங்க ஒருத்தவங்க வீட்டுல போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த வீட்டுல உங்களால ஜீவ தண்ணீர் அங்க இறங்கி வருகிறது. வல்லமை. ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஜீவாதிபதி. நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து குறித்து. இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவரா? அவருக்குள்ள ஜீவனுக்கு அதிபதி அவர்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. ஜீவன் பிளஸ் அதிபதி. ஜீவனுக்கு அதிபதினா என்னது? அதிபதினா என்னங்க? முதலாளின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதிபதினா என்னது? எஜமான். இப்போ ஒரு தேசத்துல, நம்ம தேசத்துல அதிபர் ஆட்சி கிடையாது. ஒரு சில இடங்கள்ல கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிபர் ஆட்சி இருக்கும். ஷேக் அப்படிம்பாங்க அரப் கண்ட்ரீஸ்ல. அந்த ஷேக் அப்படின்னா அவங்க யாரு? அந்த தேசத்துக்கு அதிபதி. அவங்க வேற எங்க சொல்லலாம்? நிறைய தேசங்கள்ல அதிபர் இருப்பாங்க. அமெரிக்க தேசத்துல கூட அதிபர் இருக்கிறாங்க. அப்படிதானே? அதிபர் இருக்கிறாங்கல்ல, அமெரிக்க அதிபர் அப்படிம்பாங்கல்ல. அவரு அமெரிக்க அதிபர் இப்ப யாரு? ட்ரம்ப் தானா? அதிபர் ட்ரம்ப் தானா? ஜனாதிபதி அதான் ஜனாதிபதி, அதிபர் ட்ரம்ப் தான். அவங்கெல்லாம் தேசத்துக்கு சொந்தக்காரங்க, ஜனநாயக நாடு கிடையாது. ஒருவேளை அது கூட எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா, அரபு நாடுகள் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அதிபர் என்று சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் அதுக்கு சொந்தக்காரர்கள், வழி வழியா வருவாங்க. அவர்கள் அதிபர்கள். அவனுடைய பிள்ளை, அவனுடைய பிள்ளை, அவனுடைய பிள்ளை அப்படி வந்துட்டே இருப்பாங்க. அவங்க தான் முதலாளி அந்த தேசத்துக்கு. ஏகாதிபத்தியம் அப்படிம்பாங்க. ஏகாதிபத்தியம்னா அவங்க தான் முதலாளி. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுக்கு அவர் தான் சொந்தக்காரர். ஹல்லேலூயா. வேற யாரும் கிடையாது. அவர் உங்களுக்குள்ள அந்தபடினால நீங்கள் எப்படி மாறுறீங்க? ஜீவனுக்கு அதிபதிகளை மாறுறீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிங்க. நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் விசுவாசித்தால் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாகும். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிப்பில்லை என்றால் நீங்கள் போகிற இடங்கள்ல பெரிய வித்தியாசம், பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ஆமென். நீங்க சந்திக்கிற ஆட்களுக்குள்ளாக நீங்க இந்த வார்த்தைகளை பேச பேச பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப அவர் ஜீவாதிபதி. எனக்குள்ளிருந்து புறப்படுகிற ஜீவன் அது சாதாரண ஜீவன் அல்லங்க. அது மக்களை வாழ வைக்கிற ஜீவன், வியாதிகளை அடித்து விரட்டுகிற ஜீவன், பிசாசின் வல்லமைகள் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்க செய்கிற ஜீவன் தான் எனக்குள்ளிருந்து புறப்பட்டு போகிறது. அல்லேலூயா. எனவே பைபிள் சொல்லுது, ஜீவனை விரும்பு. நீ யாரு? நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள். நீ ஜீவனை விரும்பு. எனக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இருக்குது, அதை நான் விரும்புகிறேன்.
கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறத விரும்புகிறேன், எனக்குள்ள இந்த கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். கேளுங்க ஆண்டவர், எனக்குள்ள இந்த ஆண்டவர் என்ன, அப்பதான் உனக்கு முழுமையான சந்தோஷம், அப்பதான் உனக்கு முழுமையான சமாதானம், அப்புறம் தான் எல்லா ஆசீர்வாதங்களும். நான் எப்போதும் சொல்றதுதான், இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டார்னா அவர் முதலாவது கொடுக்கிறது ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. என்னது முதல்ல கொடுக்கிறது? அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆசீர்வாதங்கள், நன்மைகள், பொருளாதார செழிப்பு எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஃபர்ஸ்ட் என்னது அவர் கொடுக்கிறது? சந்தோஷம். இயேசு இயேசு எந்தன் வாழ்வின் பெலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பெலனானா, எனக்கென்ன ஆனந்தம். அல்லேலூயா. அவர் எனக்குள்ள வந்துட்டார்னா இந்த உலகமே எனக்கு சொந்தம் தாங்க. அப்படி ஒரு சந்தோஷம். ஒருவன் உலகத்தையே சொந்தமாக்கி கொண்டா எப்படி சந்தோஷமா இருப்பான்? அப்படி சந்தோஷப்படணும். இயேசு உனக்குள்ள வந்து விட்டார். ஆமென். இயேசு ராஜா எனக்குள்ள வந்து விட்டார். அது அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா அவர் தான் ஜீவாதிபதி, அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவர் தான் இப்பவும் எல்லாவற்றையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறவர். அவராலே அல்லாமல் உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவாதிபதி உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. எனவே ஜீவனை விரும்புங்க. அது மாத்திரமல்ல, அந்த வசனம் சொல்லுகிற பாருங்க, நீங்க பேதுரு புஸ்தகத்துல 1 பேதுரு 3 10 வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காணணும். நீங்க நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புனீங்கன்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையே தான், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் அப்படிங்கிற வார்த்தையை தான் எனக்கு இந்த வாரத்தில் ஆராதனைக்காக தேவன் கொடுத்த வார்த்தை. நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பிங்கன்னா இந்த ஜீவனை விரும்பி தாங்கணும். இந்த ஜீவன் அல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அல்லாமல் உங்கள் வருங்கால வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா மாற போறதில்லை. நம்பிக்கை உண்டுங்க. ஒருவேளை இப்ப நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு. சங்கீதக்காரர் சொல்றாரு 90ஆம் சங்கீதத்துல, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் தம்முடைய ஜனங்களை விடவே மாட்டார். கர்த்தர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். சங்கீதக்காரர் சொல்றார் இன்னொரு இடத்துல, என்றென்றைக்கும் கைவிடாத கண்மலை அவர். பாருங்க, இந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குன்னு விரும்ப நீங்க நல்ல நாட்களை பார்ப்பீங்க, வருங்காலங்களை நல்ல நாட்களாய் பார்ப்பீங்க. அல்லேலூயா. இந்த காலங்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கையில பெருசா எதுவுமே நடக்காத காலங்களா இருக்கலாம், ஆனால் இது எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க இருக்கிறபடினாலே இது எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமான நாட்கள் தான். வீணா கழிச்சிட்டோம் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாவற்றுக்கும் ஒரு பிரயோஜனத்தை. இப்போ ஒண்ணுமே நான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கல, நல்லா சாப்பிடல, நல்லா ட்ரெஸ் பண்ணல, நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறோம், அது வேற விஷயம். சில பேர் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த நாட்களுக்கு ஏதுவாக ஈடாக தேவன் உங்களுக்கு ஒரு பொன்னான நாட்களை வைத்திருக்கிறார். நல்ல நாட்களை நீங்கள் பார்ப்பீங்க. விரும்புங்க. அவர் சொல்ற ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் அப்படிங்கிறார். நல்ல நாட்களை நான் காணுவேன். நம்புங்க, நம்புங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் இந்த நாட்கள் நாம் கண்ணீரோடு இருந்தோம்னா நமக்கு ஒரு கம்பீரத்தின் நாட்கள் கண்டிப்பாக உண்டு. எனவே அருமையானவர்களே, ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்கள் நீங்க. அடுத்து ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குது, ஜீவனை விரும்புங்க. நீங்க நல்ல நாட்கள், என்னுடைய வருங்காலங்கள் நல்ல நாட்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புங்க. விரும்பினா என்ன செய்யணுமா அடுத்து சொல்றார் பாருங்க, வாசிங்க. நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அப்போ பொல்லாப்பை விட்டு நீங்க, தீமை செய்கிற காரியங்களை விட்டு விலகி போங்க. தயவு செய்து தூரம் ஓடி போங்க. ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் அப்படிங்கிறாரு. நீ ஒரு பழக்கம்,
ஒரு காரியம் உனக்கு இது இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னா நீ விக்கிரகாராதனை பண்ணிட்டு இருக்கிற. நீ ஜீவனுள்ள தேவனிடத்துல வந்தாலும் நீ விக்கிரகாராதனை பண்ணிட்டு இருக்க. தேவன் படைத்த ஒழுங்கு, ஆமென், தேவன் படைத்த ஒழுங்கு இருக்கு பத்தியா, அது மிக மிக முக்கியமானது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு. அதை விட்டு எல்லாமே தீங்கு தான், பொல்லாப்பு தான். நீ பொல்லாப்பை விட்டு நீங்கு. நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள். அடுத்து நீ ஜீவனை உனக்குள்ள வைத்திருக்கிற, அதை விரும்பு. இன்னும் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பு. இதெல்லாம் விரும்பிட்டேன்னா நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, பொல்லாப்பை விட்டு என்ன செய்ய, நீங்கு. கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கு கீழ்ப்படி, சபைக்கு கீழ்ப்படி, போதகருக்கு கீழ்ப்படி, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறது மிக மிக முக்கியம், புரிஞ்சுக்குங்க. எபேசியர் நிருபத்தில் அவர் சொல்லும்போது கட்டளை குறித்து சொல்றாரு, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்றாரு, உனக்கு நன்மை உண்டாய். நல்லா கவனிங்க, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணனால என்ன உண்டாகுதா பாருங்க, நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில நீண்ட ஆயுசு. நீண்ட ஆயுசு வேணா, பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயையும். ரெண்டு காரியம் நீ குறிச்சு வச்சு வீட்டில், வாலிப பிள்ளை எல்லாம் குறிச்சு வச்சு வீட்டில் போய் பாருங்க. முதல்ல பூமியில உன் வாழ்நாள் என்ன செய்யணும், நீடிச்சிருக்கன்னா. ரெண்டாவது இன்னொன்னு என்னது, நன்மை, இந்த பூமியில நன்மை உண்டாகன்னா. ரெண்டு காரியத்துக்கு நீ செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, தாயும் தகப்பனையும் அசட்டை பண்ணாத. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளுடைய ஞானத்தை அசட்டை பண்ணாத. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது, அவளுடைய ஞானத்தை. அது கர்த்தருக்குள்ள இருக்கிற தாய் தகப்பன் நமக்கு தேவன் கொடுத்த பொக்கிஷம். உலகத்தில் 1000 பேர் உங்களுக்கு ஞானம் உள்ளவன் இருப்பான், அவன் எல்லாவனுமே அது யாரா இருக்கலாம், தாயை போல என்ன பார்த்துக்கிறாங்க, தகப்பனை போல என்ன பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு சுயநலத்தோட தான் பார்ப்பாங்க. சுயநலம் இல்லாமல் உன்னை ஆசீர்வதித்து நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க யாருன்னா உன்னை பெற்ற தாய் தகப்பன் தான். அது முதல்ல புரிஞ்சுங்க. இன்னைக்கு நண்பர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாய் தகப்பன் சொல்றது அசட்டை, அவங்க செய்யறதெல்லாம், அவங்க சொல்றதெல்லாம் பெருசு இல்லை. ஆனா ஃப்ரெண்டு சொல்லிட்டா அப்படின்னா உடனே என்னது, வேத வாக்கு மாதிரி. இப்ப அப்படி ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு. மற்றவங்க ஏதாவது ஒரு பிரயோஜனத்துக்காக நம்மளை பெரிய பாசம் காட்டுறது போல நடிப்பாங்க, அதெல்லாம் நடிப்பு தான். எவருமே பெற்ற தாயை போல பெற்ற தகப்பனை போல உன்னை சுயநலம் இல்லாம பாதுகாக்கிறது இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ. நான் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் கர்த்தருடைய ஒழுங்கு. அல்லேலூயா. இப்ப இதை விட்டு நீ எதை செய்தாலும் அது தீங்கு, தீமை. நீயே உனக்கு தீமை வர வச்சுக்கிற. அல்லேலூயா. வீட்டுக்கு அடங்கி இருப்பது அது ஒழுங்கு. ஆமென். அல்லேலூயா. தாய் தகப்பனை விட இன்னொருத்தருக்கு மரியாதை கொடுப்பது, ஃப்ரெண்டா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அது வேதத்தின் ஒழுங்கு கிடையாது. ஒரு நாள்ல நீ போய் உன்னை போய் அந்த இடத்துல விட்டுட்டு நீ அப்பதான் உனக்கு தெரியும் தாய் தகப்பனுடைய அருமை. உன் தாயோ உன் தகப்பனோ மனசறிஞ்சும் உனக்கு தீங்கு செய்யணும்னு என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்கவே மாட்டாங்க. உன்னை நல்ல பாதையில தான் கொண்டு செல்வாங்க தாய் தகப்பன். ஆனா நமக்கு இப்ப அது புரியுறது இல்லை. அதனால பைபிள் சொல்லுகிறது, நீங்க வாசிக்கும் தொடர்ந்து வாசிங்க. அந்த எபேசியர் நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும். திரும்ப திரும்ப நான் அந்த வசனத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். உனக்கு நன்மை உண்டாகன்னா தாய் தகப்பனை கனம் பண்ணு. உன் வாழ்நாள் நீடித்திருக்கன்னா தாய் தகப்பனை கனம் பண்ணு. கனம் பண்ணுவாயாக, போதும். இதுவே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ தாய் தகப்பனை கனம் பண்ணா உன்னை கர்த்தர் நன்மை கொடுப்பாரு, உனக்கு தீர்க்காயுசு கொடுப்பாரு. வாக்குத்தத்தமுள்ள கற்பனை. அல்லேலூயா. தாய் தகப்பனை கனம் பண்ணுவதற்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறார். நீ கனம் பண்ணுனா உனக்கு ஏராளமான நன்மை உண்டாயிருக்கும். நீ கனம் பண்ணா உன் வாழ்க்கையில் உனக்கு தீர்க்காயுசு உண்டாயிரு, நீடித்த நாள் நீ வாழ்ந்திருப்ப என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனவே அருமையானவர்களே, பொல்லாப்புக்கு
என்ன செய் நீ விலகி போ. வாசிங்க, அந்த தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. ஒன்று பொல்லாப்புக்கு தேவையில்லாத பேசுறது நிப்பாட்டு. பொல்லாப்புக்கு தன் நாவை, கெட்ட வார்த்தை பேசுறது நிப்பாட்டு. சில பேர் விசுவாசி ஆகியும் வாயிலிருந்து டக்குன்னு என்ன வருது, கெட்ட வார்த்தை வருது. அந்த நாக்கை வெட்டிடலாம். ஆமா, கர்த்தர் சொன்னார்ல, இயேசு சொன்னார்ல, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை என்ன செய்ய, நீ பிடுங்கி எறிந்து போடு. நீ 2 கண் உள்ளவனாக நரகத்துக்கு போவதை பார்க்கலாம், ஒரு கண்ணுடையவனாக பரவத்துக்கு போவது நல்லது இயேசு சொல்றார். அதே போல கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வந்துச்சுன்னா அதை என்ன செய்யலாம், நம்ம வெட்டிடலாம்ல. பேச முடியாதுல்ல இனிமே கெட்ட வார்த்தையை. தவறான வார்த்தைகள், மற்றவங்களை திட்டுவது, மற்றவங்களை அசிங்கமாய் பேசுவது, மற்றவர்களை கீழ்த்தரமாய் பேசுவது, இது எல்லாமே கெட்ட வார்த்தைகள். பொல்லாப்பு விட்டு உன் நாவு நீங்கட்டும். வாசிங்க தொடர்ந்து. கபடத்துக்கு, கபடம், கபடம் தெரியுமா? கபடம் தெரியுமா? அது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன வார்த்தை? மாய்மாலம், ஹிப்போக்ரசி அப்படிம்பாங்க. என்னது ஹிப்போக்ரசி? கபடம் என்றால் அதான் மாய்மாலம். உள்ளொன்று வைத்து இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள்ட்ட நிறைய பேர்ட்ட நான் அதை பார்க்கிறேன். நிறைய பேர்ட்ட நம்ம சபையில் அதை பார்த்த மாதிரி தெரியல. நம்ம சபையில் நீங்களாம் ரொம்ப நல்ல ஆட்கள், ஆனால் நிறைய சபைகளில் பார்க்கிறேன் நான். அதில் குறிப்பாக பெரிய பெரிய சபைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்படித்தான் அந்த மாய்மானம் வருதுன்னு எனக்கு தெரியல. எப்பா தேன் ஒழுக பேசுகிறாங்க. நம்ம சபையிலாம் அப்படி குடும்பம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை நம்மள்ட்ட அப்படி பேசுகிறீங்களே நம்ம தெரியல எனக்கு. ஆனால் பெரிய பெரிய சபையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாய்மானம் பேசுறதுக்குன்னே கற்றுக் கொடுக்குறாங்களா, கிளாஸ் வச்சு கற்றுக் கொடுக்குறாங்க எனக்கு தெரியல. எப்படி வருதுன்னே தெரியல அவங்களுக்கு. அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க நடக்கை பூரா முற்றிலுமாக மாற்றம். சபையில் ஒன்று, வீட்டில் ஒன்று. அவங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய பழக்கமான உள்ளத்துல ஒன்று, வெளியே வந்துட்டா ஒன்று. இதுதான் ஹிப்போக்ரசி, இதுதான் மாய்மாலம், இதுதான் கபட நாவு. ஆண்டவர் சொல்ல, அந்த கபட நாவுக்கு என்ன செய்ய, நீ விலகி போ. அடுத்து வாசிங்க சிஸ்டர். நன்மை செய். அடுத்து என்ன செய்? நன்மை செய்யுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் காலங்களில் நம்ம நன்மை செய்யணும் அடுத்தவர்களுக்கு. சகோதரி ஒருத்தங்க, நீ ஏழைகளுக்கு எதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி அருமையான சகோதரி ஒரு 500 ரூபா தந்தாங்க. சுந்தர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறேன். சுந்தர் அன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி, நான் 500 ரூபா அந்த ரூபா இருக்குது, கூட 1000 ரூபா நான் தாரேன், போட்டு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறான். 2 பேர் செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் யாராவது செஞ்சீங்களா? ஒருவேளை இங்கேருந்து செய்யட்டாலும் பரவாயில்ல, வேற யாருக்கா செஞ்சீங்களா? அப்படி கஷ்டப்படுறவங்க, தரித்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி செஞ்சு பழகுங்க. ஏன்னா கிறிஸ்தவம் என்பது அது உதவி செய்வது. அல்லேலூயா. உதவி செய்வது, அதோடு கூட இயேசு கிறிஸ்துவை செய்வது, அறிவிப்பது. நன்மை செய். நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். நன்மை செய்யுங்க. அடுத்து சமாதானத்தை தேடுங்க. சமாதானத்துக்குரியவைகளை தேடுங்க, பிரச்சனைக்குரியவைகளை தேடாதீங்க. சில பேர் அப்படியே கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். என்ன பிரச்சனை நடக்குது, என்ன குறைவு இருக்குது, டக்குன்னு அதை கேட்ச் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இன்னொருத்தவங்களை கவனிச்சியா, நீ கவனிச்சியா, அவங்க பேசுறத பாத்தியா, அவங்க சொன்னதை பாத்தியா, அவங்க எங்க போனாங்க, யாரு கூட போனாங்க பாத்தியா, அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு. என்னது? சமாதானத்தை தேடு, கலகத்தை தேடாதே. 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் என்ன செய்யணுமா, அவங்களுக்குள்ள போய் நாம் சமாதான தூதுவர்கள். we are the ambassadors of peace. hallelujah. நம்ம யாரு? சமாதானத்தின் தூதுவர்கள்ங்க. சமாதான தூதுவர்கள் நாம. 2 பேருக்குள்ள சண்டை இருந்தா அதை விலக்கி வைக்கணுமே தவிர அந்த சண்டையை என்ன செய்யக்கூடாது, பெருசாக்க கூடாது. சரிங்க, விட்டுங்க அதை. மனுஷங்க ஒரு சில சமயம் இப்படித்தான் இருப்பாங்க, நம்ம இப்படி இருப்போம். பேசுங்க அப்படி. சமாதானத்தை தேடி அதை என்ன செய்ய, நீ தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் பாருங்க, அடுத்த நம்பிக்கையான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கம். ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. கவனமா இருங்க. நான் பரிசுத்தத்துக்கு மாத்திரம் சொல்லல, தீமை செய்யும் போது கர்த்தர் உங்களை பார்க்கிறான்னு சொல்லல. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் உங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இருக்குது, கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நீங்க நல்ல நாட்களை
காண வேண்டும் என்று இருக்கிறீங்க, அதை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் ஏற்ற வேளையில் தருவார். அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. கண்ணை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் முழந்தால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். நீங்கள் நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிங்கள். அடுத்தவங்களை ஜீவனை விரும்புங்க. உங்களுக்குள்ள ஜீவன் தந்திருக்கிறாரு. அந்த ஜீவன் விருத்தி அடைவதற்கு என்னென்ன செய்யணும் அதை விரும்புங்க. நல்ல நாட்கள் தான் வரும் என் வாழ்க்கையில, அதை காணணும்னு ஆசைப்படுங்க. துர்வார்த்தைகளை பேசாதீங்க, அவிசுவாச வார்த்தைகளை பேசாதீங்க. ஏன்னா உங்க வாஞ்சையெல்லாம் நல்ல நாட்களை காணணும் இருக்கணும். நீங்க அதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள். அதற்காகவே அழைக்கப்பட்டவர் நீங்க. எனவே பிரியமானவர், இந்த நாள்ல உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் கரத்துல. கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை உடைய ஜனங்கள் மத்தியில் பேச கர்த்தனை சொன்னதை சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டி நன்றி. இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்குள்ளாக உம்முடைய ஜீவனை பிறப்பிக்கட்டும் அப்பா. இன்னும் விருத்தி அடைவதற்கு இந்த வார்த்தைகள் ஏதுவானதாய் மாறட்டும். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியான பொறுப்பெடுத்துக்கணும். உடைய நாமத்தை மயப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே